இத்தாலி நாட்டிலேருந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்தான். அவன் என்ன பண்ணான், இந்தியாவினுடைய குரு சிஷ்ய பரம்பரையை கேலி பண்ணுறதுக்குன்னு பரமார்த்த குரு கதைன்னு ஒன்று எழுதினான். அந்த பரமார்த்த குரு கதையில் குரு வடிகட்டின மடப்பையலாக இருப்பார். சிஷ்யங்கள்லாம் அவரை விட அதிகமான மடப்பையலாக இருப்பாங்க. அப்படி ஒரு கதை ஹாஸ்யமாக எழுதி குரு குதிரை மேலே போகிறபோது, டேய் ஏதாவது குதிரையிலேருந்து கீழே விழுந்தால் எடுத்து வைடா அப்படின்னு குரு முன்னால் போகிறாராம். இவன் சிஷ்யன் போட்ட சாணியை போகிறான், எடுத்து பையில் வச்சுக்கிறான். இப்படி எழுதியிருக்காரு கதை. குருவே நீங்கள் தானே சொன்னீங்க கீழே விழுக்கிறதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லி, சாணி தான் கீழே விழுந்துச்சு அப்படின்னு. அதில் இன்னொரு சம்பவம் வரும். ஒரு சிஷ்யன் கடையில் போய் நெய் வாங்கிட்டு வரான். தர்க்கசாஸ்திரத்தை கேலி பண்ணுறதுக்கு இந்த ஆள் எழுதுகிறாரு. அவன் வரும்போதே தொன்னைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படின்னு தர்க்கம் பண்ணி கவுத்தி போதானான். நெய் புறம் கீழே கொட்டி போயிட்டான். இப்படி எழுதுகிறாரு. இந்தியாவில் இவ்வளவு மடத்தனமான சிஷ்யங்களாக இருந்தாங்க, இவ்வளவு மடத்தனமான குருவாக இருந்தார். அப்போ குரு சிஷ்ய பரம்பரையை அவர் துவேஷித்து பரிகாசம் பண்ணுகிறார். அது தெரியாமல் நம்ம மக்கள் அதை நகைச்சுவை காவியம் என்று சொல்லி பள்ளிக்கூடங்களில் பாடப்புஸ்தகமாக வேற வச்சு படிக்கிறாங்க. இதெல்லாம் தவறு, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.